ரொம்ப நன்றி சார். இந்த லோனை நான் மாணிக்கத்துக்கு சாங்ஷன் பண்றேன்னு சொன்னா அது அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்காக இல்ல, அவர் உழைப்பு மேல வச்சிருக்கிற நம்பிக்கையினால. கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எங்க கையெழுத்து போடணும்? இந்தாங்க, இந்த ஃபார்ம்ஸ்ல கையெழுத்து போடுங்க. இந்த லோனை நீங்க கரெக்டா கட்டிட்டீங்கன்னா அடுத்தடுத்து பேங்க் உங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யும். சரிங்க சார். உள்ள வரலாமா? வாங்க சார், வாங்க வாங்க. என்ன பர்மிஷன்லாம் கேட்டுக்கிட்டு உட்காருங்க சார். என்ன சன்னோட வந்திருக்கீங்க போல இருக்கு. கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? உபசரணை எல்லாம் இருக்கட்டும், முதல்ல வந்த வேலையை முடிப்போம். சொல்லுங்க சார், என்ன செய்யணும்? செய்யறேன். உங்க பேங்க்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்கேன். அந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றதுக்கு வந்திருக்கேன். ஏன் சார், நல்ல இன்ட்ரெஸ்ட் வருது, அதையும் சார் பிரேக் பண்ணணும்? எல்லாம் ஒரு பயம்தான். என்ன பயம்? சீக்கிரமா உங்க பேங்க் திவால் ஆயிடுமோன்னு பயம். என்ன சார், இந்த பேங்க் எவ்வளவு பெரிய பேங்க், இந்தியா ஃபுல்லா எவ்வளவு பிரான்ச்சஸ் எங்களுக்கு இருக்கு, எவ்வளவு கோடி ரூபாய் டர்ன் ஓவர் வருஷத்துக்கு ஆகுது. உங்களுக்கு ஏன் சார் இந்த மாதிரி டவுட் எல்லாம் வருது? இருக்கலாம் சார், ஆனா உங்க பேங்க்ல பல மிஸ்டேக்ஸ் நடக்குதே. என்ன மிஸ்டேக்? எங்களை மாதிரி நல்ல பாத்திங்க கிட்டே இருந்து பிக்சட் டெபாசிட் நீங்க பணத்தை வாங்கிக்கிட்டு கண்ட கண்ட அண்ணா காவடிங்களுக்கு லோனு அது இதுன்னு நீங்க பணத்தை கொடுத்தா எங்க பணத்துக்கு என்ன செக்யூரிட்டி சார்? நீங்க பேங்க்ல இந்த மாதிரி பிளாட்ஃபார்முக்கெல்லாம் பணத்தை வாரி கொடுத்தீங்கன்னா அப்ப பேங்க் திவாலாம என்ன ஆகும்? அந்த பயம் தான் எங்களுக்கும். ஆமா, நீங்க பாட்டுக்கு லோனு அது இதுன்னு கண்டவங்களுக்கு பணத்தை தூக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாரா கடன் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நாங்க என்ன சார் பண்றது? அதை சொல்லுங்க. அதுதான், அவன் பணத்தை சுருட்டிட்டு ஓடிடுவான். நீங்க பாட்டுக்கு ஒரு பிட் பேப்பர்ல சாரி நஷ்டம் எழுதி கொடுத்தா எப்படி ஒத்துக்கிறது? சார், நீங்க பெரிய இடம், நீங்க எதை சொல்றீங்களோ அதை செய்யத்தான் நாங்க இங்க இருக்கோம். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? சொல்லுங்க, நான் செய்யறேன். நாங்க எங்க சந்தேகத்தை எங்க பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லிட்டோம். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதா? அவசியம் பண்றேன் சார். என்ன பண்ணணும் சொல்லுங்க. என்ன பண்ண கூடாது மட்டும் சொல்றேன், அதை மட்டும் பண்ணாம இருந்தா போதும். பேங்குக்கு நஷ்டம் வர்ற மாதிரி எதையும் பண்ணிடாதீங்க. நாங்க சொல்றத புரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றினா இன்னும் 10 லட்சம் ரூபாய் நாங்க டெபாசிட் பண்றோம். உங்க இஷ்டம் சார், பெரியவங்க பேச்சுக்கு அப்பீல் ஏது? மிஸ்டர் சந்தானம், சிவசாமி சார் டெபாசிட்டை க்ளோஸ் பண்றாராம். அவருடைய பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க சார். சாருடைய கணக்கை சீக்கிரம் முடிச்சு அனுப்பணும் சார். எனக்கு மாணிக்கத்தை இப்பதான் தெரியும், ஆனா உங்களை ரொம்ப நாளா தெரியும். என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி மாறிட்டீங்க? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சார். உங்க உள்நோக்கு எனக்கு புரியுது, ரொம்ப அசிங்கமா இருக்கு சார். மேனேஜர் சார், பேங்கை பத்தி ரொம்ப சீப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நாங்க பணக்காரங்களுக்கு கணக்கு பிள்ளை கிடையாது. நீங்க போடுற பிக்சட் டெபாசிட்டை விட இந்த மாணிக்கம் மாசம் கஷ்டப்பட்டு கட்டுறாரு பாருங்க பணம், அது விலை மதிப்பில்லாதது. என்ன மேனேஜர் சார், ஏதாவது சினிமா பாத்தீங்களா? பயங்கரமா டயலாக் விடுறீங்க. தேங்க்ஸ், நீங்க போயிட்டு வரலாம். இது வரைக்கும் எங்ககிட்ட வச்சிருந்த வியாபார தொடர்புக்கு ரொம்ப நன்றி. வாங்கப்பா, தராதரம் தெரியாதவங்க மேனேஜர் உட்காந்துருக்கான். வாங்க. அதனால நம்பவே முடியல சார். ஒரு பணக்காரனுக்கு சூடு கொடுத்து அனுப்பிச்சிட்டீங்க. உண்மையாவே உங்களுக்கு ரொம்ப தைரியம் சார். எப்படி சார் எங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு? நானும் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த சேருக்கு வந்திருக்கேன். இந்த மாதிரி எதிர்ப்பெல்லாம் உங்களை புடம் போட்டு பார்க்கிற நல்ல விஷயங்கள். இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நல்லா உழையுங்க, லோனையும் கரெக்டா கட்டிடுங்க. சரிங்க சார். லோன் சாங்ஷன் ஆனவன்னு சொல்லி அனுப்புறேன், வந்து பணத்தை வாங்கிட்டு போங்க. ரொம்ப நன்றி சார். உங்க வியாபாரத்துல நீங்க முன்னேறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார்.